Love. It's make a beautiful life. பா ஏப்பா இவ்வளோ லேட்டு? ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா. சரிப்பா. மா அப்பா மாப்பிள்ளை வீட்டில் ஃபோட்டோ கொடுத்து 2 நாள் ஆச்சு. நீ எந்த பதிலுமே சொல்லவே இல்லை. நீ சொன்னாதானமா நான் தகவல் சொல்ல முடியும். அப்பா ஏமா லவ் எதுவும் பண்ணுறியாம்மா? எனக்கு தெரியுமா நீ அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு. நீ என்னன்னு பார்த்துட்டு சொல்லுமா. சரிப்பா. இந்தாப்பா தண்ணி. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. ஹலோ ஹலோ சொல்லுடி. எங்க இருக்க? நான் உன்னை கொஞ்சம் நேர்ல பார்க்கணும். என்னாச்சு நேரத்தில் கூப்பிடுற? வீட்டில் எது பிரச்சனையா? வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ஒன்றும் இல்லை, அந்த ஏரியாக்குள்ள ஒரு சின்ன ஃபால்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன், அதான் முடிச்சுறான்னு கேட்குறேன். அப்போ என்னை விட உனக்கு அந்த வேலை தான் முக்கியமா போச்சுல்ல? ஏய் ஏன் கோவப்படுற? நான் தான் உன்னை பார்க்கணும்னு சொல்றேன்ல. சரி எங்கே வரணும்? நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல, அங்கேயே வந்துரு. நான் கிளம்பி வரேன். சரி வரேன். என்னவா இருக்கும் சார்? அந்த அமௌண்ட் கேட்டிருந்தா என்ன ஆச்சு சார்? நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க. கிளைண்ட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க டெய்லியும். 4 மணிக்கு தான் சொன்னீங்க, இப்போதான் வந்தேன். நாளைக்கு கொடுத்துடலாம். நீங்கள் அமௌண்ட் கொடுக்குற வழியை பாருங்க. அப்பா. சரிங்க சார், காலைல கூப்பிட்றேன் சார். அப்பா. சரிங்க சார். என்னம்மா? அப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட ப்ராஜெக்ட் விஷயமா போய் பார்த்துட்டு வந்துடுறப்பா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. காலையில ஆபீஸ்ல சப்மிட் பண்ணணும்ப்பா, அதான் நம்ம போயிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வா. சரிப்பா. சொல்லுப்பா. நாளைக்கு முடிச்சு கொடுத்துடலாம்ப்பா. என்னடி ஆச்சு? இன்னத்துல கூப்பிட்டுருக்க? வீட்டில் பிரச்சனையா? வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் உனக்கு எத்தனை டைம் சொல்லிருப்பேன் படிச்ச படிப்புக்கான வேலையை தேடுன்னு. இப்ப எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்ன பண்ற தெரியலையா? நம்ம லவ் பண்ண சொல்றீங்க, நான் வந்து உங்க வீட்டுல பேசுறேன். என்ன பேசுவ? நான் எலக்ட்ரிஷியன் வேலை பாக்குறேன், வீடு வீடா போய் லைட் ஃபேன் மாட்டேன்னு சொல்ல போறியா? செருப்பு எடுத்து அடிப்பாரு எங்க அப்பா என்னைய. என்ன பண்றது? நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வருமானம் எனக்கு வரல. ஆனா நான் ஒன்னும் போய் சொல்ல தெரியல. சொந்தமா வேலை செஞ்சு சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். இந்த நிலைமை கண்டிப்பா மாறும்டி. ஏய், இந்த நிலைமையெல்லாம் கண்டிப்பா மாறவே மாறாது. இங்க பாரு, உங்க பொண்ணுங்களுக்கு ஐடி கம்பெனியில் இருக்கணும், கவர்மெண்ட் ஜாபுக்கு மாப்பிள்ளையே வேணா, இங்க பாதி பேருக்கு கல்யாணமே நடக்காது. எங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இதே நிலைமை தான். அந்த நிலைமை வந்தாலும் பரவாயில்ல, உன்னை மாதிரி ஒரு எலக்ட்ரிஷியனை கல்யாணம் பண்ணிட்டு காலம் பூரா கஷ்டப்பட என்னால முடியாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிற நல்லது. பிரேக்கப் பண்ணிக்கலாமா? அப்பதான் எனக்கு சுத்தினது. அப்ப என் லவ் பண்ணல. ஓ இப்பதான் புரியுது. நான் எலக்ட்ரிஷியனை பாக்குறது உங்க வீட்டுக்கு பிரச்சனை இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. ஏய் விடு, அப்படியே வச்சுக்கோ. இங்க பாரு, நீ சொல்றது கொஞ்சமாவது பிராக்டிகலா யோசிச்சு பாரு. செட் ஆகாது. லிசன் நவீன், நான் எங்க அப்பா சொல்றேன், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இரு, எனக்கு அது போதும். ஏன் பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஏன் பேசிட்டு இருக்கேன்டி? என்னம்மா முடிஞ்சா? முடிஞ்சுப்பா. சரிம்மா. அப்பா சொல்லுமா. நீங்க பார்த்த மாப்பிள்ளை எனக்கு ஓகே தாப்பா. அவங்க கிட்ட ஓகே சொல்லிருங்க. ரொம்ப சந்தோஷமா. சரிப்பா. இந்த வலியும் இது கடந்து போகுமா? வலி கொஞ்சம் இது குறைந்து போகுமா? ஏனோ என்னை